நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இதுதாங்க உண்மையான அரசியல். பண்பு, மரபு, மாண்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது அடுத்த தலைமுறைக்கு காட்டுற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கூட நான் சொல்றேன். இது ஒரு முதிர்ச்சியை காட்டுது, மெச்சூர்ட் பாலிடிக்ஸ். இது ஒரு பொலிட்டீஷியனாக இருக்காரு, இரண்டாவது நாளே எவ்வளவு மெச்சூர் ஆயிட்டா இருப்பாரு. இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு இன்னும் நாளை மறுநாள் போக 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 அவரோட அரசியல் நகர்வுகள், அரசியல் வெளிப்பாடுகள், இதெல்லாம் ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி கூட செய்யாததை செய்யறாருன்றதை நான் பார்க்கிறேன். அவர் பெண்கள் பாதுகாப்புல ரொம்ப கவனம் செலுத்துறாரு, முன்னுரிமை கொடுக்குறாருன்னு தெரியுது. அடுத்த தலைமுறை இந்த போதை கலாச்சாரத்துல சீரழிஞ்சு கெட்டு போக கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. திமுக ஆட்சியில் முதல்வராக இருந்த ஸ்டாலின் இருந்தார். அவங்கள முழுக்க முழுக்க வழி நடத்தினதே அதிகாரிகள் தான் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருந்துச்சு. பொம்மை முதல்வர்னும் பல பேர் விமர்சிச்சாங்க. இவரும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. அது டிபெண்ட்ஸ் ஆன் தி லீடர். இரண்டு திராவிட ஊழல் அரசியல் இல்லாத ஒரு தமிழகம் வேணும்னு நினைச்சிட்டு நாங்கள் போராட்டாத இடமே கிடையாது. ரஜினி சாரை பார்த்தோம், கமல் சாரை பார்த்தோம், எல்லாத்துக்குமே போனோம் வந்தோம். எங்களால் முடியல, ஆனால் ஒரு தலைவனால முடியும், ஒரு விஜயண்ணாவால முடியும். நாங்கள் நம்பி போய் நின்னோம். நம்பிக்கைக்கு அவங்க ஊக்குவிச்சாங்கல்ல, அது மூலமா நடந்தது தான். ரெண்டே பேரால தான் இந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். இந்த திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசு அப்படின்னா அது ஒன்று திருமாவளவன் அண்ணன், இன்னொன்று விஜய்னா. நான் போன ஊர்ல கிராமங்கள், குக்கிராமங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். ரெண்டு பேர் போர்டு இருக்கும், ஒன்று திருமாவளவன் போர்டு இருக்கும், ஒன்று விஜய்னா போர்டு இருக்கும். இப்போ இந்த மாற்றம் இவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். என்னால் கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா 30 வருஷம் ஆகணும். ஏன்னா விஜய்னா இந்த மாற்றத்தை கொடுக்க 35 வருஷம் போராடி இருக்கேன் சினிமாவில். 32 வருஷம் போராட்டத்துக்கு தான் நீ இந்த அதை அப்படியே சினிமாலேருந்து அது அப்படியே அரசியலுக்கு மாறி இருக்கு. எல்லாரும் சொன்னாங்க, எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா, எம்ஜிஆரோட இது தெரியுமா உங்களுக்கு வரலாறு, அது அவர் கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி 10 வருஷம் இதுல இருந்தாரு, திமுக இருந்தாரு, அதுக்கு முன்னாடி திகால இருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்தாரு, பொருளாளராக இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு, இவர் என்னவா இருந்தாரு, வீட்டுல தூங்குற பண்ணையாருன்னு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்க அவங்க எல்லாம் தேடிட்டு இருக்கோம். யாருமே கண்ணில் படலை. அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணிருக்கு. இந்த இரண்டு அரசியல்வாதிகளுக்கும் சரியான சவுக்கடி கொடுத்துருக்காரு மக்கள் மூலமா. நான் என்ன வேணாலும் செய்ய முடியுன்ற ஒரு பணத்திமிரில் இருந்த இந்த திராவிட அரசியல்வாதிகளுக்கு மக்கள் இவங்களுக்கு சவுக்கல் அடி கொடுத்துருக்காங்க. இந்த ஊழல் திராவிட அரசியல், இந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்த புரட்சி ஒரு மாநிலத்திலையும் விரைவில் நடக்கும். இந்தியா ஒரு வல்லரசாக, இளைஞர்களின் அரசாக மாறும் நான் நம்பிக்கையோட சொல்றேன். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள். வணக்கண்ணா. வணக்கம் பிரதர். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்புண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. நம்ம எப்படியோ நீங்கள் பல இடத்துல தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணி திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க. அதில் உங்களுக்கு பெரும் பங்கு இருக்குது. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப திரு விஜய் அவர்கள் இப்போ சட்டமன்றத்தில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியும் எடுத்துட்டாரு. அதை தாண்டி இன்னைக்கு அரசியல் நாகரிகன்ற பேரில் முன்னாள் முதலமைச்சர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ், சீமான் அவர்களை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. இதை அரசியல் நாகரிகமாக பார்க்குறீங்களா? ஏன்னா தமிழ்நாடு அரசியலில் புதுசாக இருக்கு இதெல்லாம். நீங்களே சொல்லிட்டீங்க அரசியல் நாகரிகம். இதுதாங்க உண்மையான அரசியல். பண்பு, மரபு, மாண்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? வீட்டுக்கு வர ஒரு விருந்தாளி, வீட்டுக்கு வரவன் ஒரு கொலையாளியாகவே இருந்தாலும் அவன் விருந்தாளியாக வந்தானா அவனுக்கு உணவு பரமாறுறது தமிழனோட மரபுன்னு சொல்லுவாங்க. தன்னை தேடி வீட்டுக்கு வந்துட்டான்னாலே நீ கொல்றது மாதிரி சாப்பிட்டுடும்பாங்களாம்மா. என் வீட்டில் பசியோடு இருக்கக்கூடாது வீட்டுக்கு வந்தானா, அது தமிழனோட மரபு. திருடனா இருந்தாலும். ஆமாம், உண்மையான தமிழன் இப்போ யாருன்றது தெரியுது. ஒன்று. ரெண்டாவது, இது அடுத்த தலைமுறைக்கு காட்டுற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கூட நான் சொல்லுவேன். எப்படின்னா, இப்போ மேலிடத்துல இருந்தாலும் கீழிடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு கட்சியிலையும் திமுகலையும் அதிமுகலையும் நிறைய கட்சிக்குள் சண்டை இருக்கும். கீழ் லெவலில் இவன் அவனை அடிச்சுட்டான், அவனை அடிச்சுட்டான், இவனை வெட்டிட்டான், அவனை வெட்டிட்டான்னு இருக்கும் இல்லையா? இந்த ஒரு ஹேட்ரட் பாலிடிக்ஸ், ஒரு வன்மம் இல்லாத ஒரு அரசியல், ஒரு என்ன சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான, ஒரு நேர்மையான,
ஒரு நாகரிகமான பண்பான அரசியலை உருவாக்குற இடத்துல விஜய் இருக்காரு. ஒரு மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொன்னதுல அந்த மாற்றத்துல இதுவும் ஒண்ணு. ஆமாமா, கண்டிப்பாக. இப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா இது இந்த அளவுக்கு போகுன்ற போது கீழே ஒரு திமுகவும் தாவேக்காவும் அடிச்சுக்க மாட்டாங்க, வெட்டிக்க மாட்டாங்க, குத்திக்க மாட்டாங்க. அது ஒரு பண்பாடு அரசியல் இருக்கும். கொள்கை ரீதியாக நம்ம சண்டை போடலாம். உனக்கு ஒரு கொள்கை இருக்கு, எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, 2 பேரும் உட்கார்ந்து நம்ம பேசுவோம். அது மக்கள் முடிவெடுக்கட்டும். அந்த ஜனநாயகத்துக்கு அது ஒரு சிறப்பு. அந்த ஜனநாயகத்தை சிறப்பாக வழி நடத்துறார் ஜனநாயகன்னு நான் பாக்குறேன். இது உண்மையிலேயே திமுக தொண்டர்களும் சரி, தாவேகா தொண்டர்களும் சரி, சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. சர்ப்ரைஸ் விசிட்டா இருந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா நீ வைகோ அவர்கள் வீட்டுக்கு எல்லாம் போனப்போ அவர் அவ்வளவு சந்தோஷமா இருந்தார். பாத்தீங்களா அந்த கையை சச்சுக்கிட்டு. அதுதான் இந்த நாகரிக பண்பு. விஜய்னாக அரசியல் தெரியாது, இது ஒரு முதிர்ச்சியை காட்டுது. மெச்சூர்ட் பாலிடிக்ஸ். இது வந்து ஒரு பொலிட்டீஷியனாக இருக்காரு. 2வது நாளே எவ்வளவு மெச்சூர் ஆயிட்டா இருப்பாருங்க. நேற்றுக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு பாருங்க, நாளைக்கு இன்னும் நாளை மறுநாள் போக 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 அவரோட அரசியல் நகர்வுகள், அரசியல் வெளிப்பாடுகள், இதெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதி கூட செய்யாததை செய்யறாருன்றதான் நான் பாக்குறேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப நேற்று வந்து ஒரு 3 திட்டத்துக்கு வந்து கையெழுத்து போட்டாருண்ணே. என்னன்னா அந்த போதை ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் அந்த 500 யூனிட் அந்த மின்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கையெழுத்து போட்ட உடனே திரும்ப ஒரு ரிட்ராக்ஷன். இதெல்லாம் வந்து என்னன்னா விஜய் அவர்கள் கையெழுத்து போட்ட நாளே இப்படியா, இதுவே வந்து ஒரு சர்க்கிள் அப்படின்ற சில விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? என்ன சர்க்கிள்? ஒரு சர்க்கிளும் இல்லை, ஒன்றும் கிடையாது. சும்மா ஏதாவது 2 வாடகை வாயிருங்க வந்து கிரெடிட் ஆயிருக்கும், பழைய இது அதை வச்சுட்டு இன்னும் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. தெளிவாக தாங்க பண்ணியிருக்காரு. அவர் பெண்களோட சேஃப்டியில, பெண்கள் பாதுகாப்புல ரொம்ப கவனம் செலுத்துறாரு, முன்னுரிமை கொடுக்குறாருன்னு தெரியுது. அடுத்த தலைமுறை இந்த போதை கலாச்சாரத்தில் சீரழிஞ்சு கெட்டு போகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு. நீங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடையிலலாம் போயிட்டு சாக்லேட் வாங்குற மாதிரி அது சாக்லேட்டாகவே விற்கிறான். வாங்கி எடுத்து வாயில் போட்டு போயின்னே இருக்கிறானுங்க. ஸோ நிறைய சிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ற சில வருடங்களில் சென்ற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நிறையா சிறாக்கள் தப்பு பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு 18 வயசு கீழே இருக்கிறவங்க தான். ஆல்மோஸ்ட்டு 16, 17, 15 வயசு இருக்கிற சிறாக்கள்லாம் வந்து ரொம்ப நினச்சி பார்க்க முடியாத தவறுகள்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் மாற்றினா முதல்ல இதெல்லாம் சரி பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டாக நிற்கணும். அதாவது வந்து தவறுகள் எங்கே நடந்தாலும் தட்டி கேட்குற அளவில் இருக்கணும். அதுதான் நேற்றுக்கு அவர் சொல்லியிருக்காரு பேசும்போது. ஆட்சிக்கு வந்துட்டோம், எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்காதீங்க, ஒரு சின்ன தப்பை கூட என்னால் ஏற்றுக்க முடியாது, தயவுசெய்து அதை எரேஸ் பண்ணிடுங்க, இது வேற லெவலு, வேற ஆட்சின்ற மாதிரி அவர் தெளிவுபடுத்தி ஸ்டேஜ்லேயே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. என் கீழே வர எதுவுமே, என் கண்ணில் படுற எதுவுமே மிஸ் ஆகாது, தப்ப முடியாது, தப்ப விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சென்டர் நான் ஒரு தாள் தான். ஆமாம், அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்லாம் நினைச்சிடாதீங்க, அது நடக்காதுன்றது அவர் ரொம்ப தெளிவுபடுத்தும் போது இது ஒரு எச்சரிக்கை. அனைத்து அரசு அதிகாரிகளுக்கு, எம்எல்ஏக்களுக்கு, மினிஸ்டர்ஸ்க்கு, யாருக்கு வேணாலும் வச்சுக்கலாம், பொதுமக்கள் கூட வச்சுக்கலாம், எல்லோருக்குமே ஒரு எச்சரிக்கை. நல்ல ஆட்சி வேணும்னா நம்மளும் கரெக்டாக இருக்கணும்ல. ஸோ அப்போ அவரை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மக்களும் ஒத்துழைக்கணும். ஒத்துழைப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நிச்சயமாக இந்த முறை வந்து இந்த ஆட்சி வந்து ஒரு ஸ்திரமான, ஒரு மகிழ்ச்சியான, மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஆட்சியாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர், குறிப்பாக இளைஞர்கள் வந்து ஒரு வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கன்சர்னாக இருந்துச்சு. இந்த ஆட்சியில் உண்மையிலே அவருக்கு வந்து இளைஞர்களுக்கு பல வாய்ப்புகள் கொடுப்பன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான? 100% இருக்குது. அதற்கான வேலைகள் என்ன வைப்பாங்க. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டோட புதிய வேலைவாய்ப்பு இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் ஆகி உள்ளே வந்தது, அதுக்கு புதிய வேலைவாய்ப்பு செஞ்சுன்னா வெளிநாட்டிலேருந்து, அதாவது வாட் எவர் இண்டஸ்ட்ரிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6.8% என்னமோ தான் உள்ளே வந்துச்சு. எனக்கு அந்த டேட்டா ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். பட்டு அதுவே பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு வந்து 29.8% வந்து நியூ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 மடங்கு. 4.6, அது வந்து 6.4, 4.6 தமிழ்நாடு, அது 29.8, 5 மடங்கு ஜாஸ்தி. அப்போ யோசிச்சு பாருங்க, முதலீடுகள் அங்கே அதிகமாக, முதலீடுகள் அதாவது வந்து கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஃபார்மிங்காக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அதுலேருந்து தானே வருது. ஸோ அந்த முதலீடுகளும் அந்த மாதிரியான விஷயங்களும் அங்கே தான் முதல்ல பெருசாக போயிடுச்சு. இந்த முறை அது கண்டிப்பாக தமிழ்நாட்டை நோக்கி வரும். கண்டிப்பாக தமிழ்நாடு முதலீடுகளிலையும் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லையும் கொண்டு வரதுல வந்து நம்பர் 1 வரும்னு நான் நம்புறேன். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்போ 108 எம்எல்ஏ தாவேகா எம்எல்ஏஸ்ல வந்து பல பேர் வந்து எஜுகேட்டடாக இருக்காங்க. இது வந்து இது வரைக்கும் இருந்த அண்ணா திமுக கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, திமுக கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, இது ஒரு இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேர் பிஹெச்டி, டாக்டர்ஸ், லாயர்ஸ் நிறைய படிச்சவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன்ல, இப்போது அந்த மாதிரி படித்தவர்கள் வந்து உட்காரும்போது அவர்களுக்கு அந்த படிப்புக்கான ஒரு அறிவு இருக்குல்ல, அது ரொம்ப மேலோங்கி நிற்கும். ஈஸியாக கிராஸ் பண்ணிப்பாங்க. அந்த இப்போ அவர் மினிஸ்டர் ஆகிறாரு வச்சுப்போமே, அந்த மினிஸ்டர் உட்காந்து பேசும்போது அந்த செக்ரட்டரி, அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி சொல்லும்போது அது ஈஸியாக
தன்னால் கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டு அதற்கு ஒரு சொல்யூஷனும் கொடுக்க முடியும். இல்லை அது வந்து என்ன ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்ணலான்ற வரைக்குமான ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸை கிரியேட் பண்ண முடியும். அதிகாரிகளை முக்கியமாக வேலை வாங்க முடியும். ஸோ ஒரு கோப்பையை கொடுக்குறாங்கன்னா அது பிளைண்டாக கையெழுத்து போடாமல் அது என்னன்னு படித்து பார்த்து இதில் இருக்கும் சாதக பாதகங்களை உணர்ந்து எதை மாற்றணுமோ அதை மாற்ற வச்சுட்டு இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ட்டுன்னு, அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க. இந்த படிப்பறிவு வந்து நிச்சயமாக அவங்களோட அரசியலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். திமுக ஆட்சியில் வந்து முதல்வராக இருந்த ஸ்டாலின் இருந்தார். அவங்கள வந்து முழுக்க முழுக்க வழி நடத்தினதே அதிகாரிகள் தான் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருந்துச்சு. பொம்மை முதல்வர்னும் பல பேர் வந்து விமர்சிச்சாங்க. இவரும் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காங்க? இல்லைங்க, நான் அதை தான் சொல்கிறேன்ல. இப்போது அது டிபெண்ட்ஸ் ஆன் த லீடர், யார் எந்த லீடர்னு. கருணாநிதி ஐயா இருக்கும்போது அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கே போகலன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரை மாதிரியான ஒரு சிறந்த அறிவாளியோ அவரை மாதிரி ஒரு சிறந்த ஒரு இதுவோ வந்து பண்ணவே முடியாதுமாங்க. ஏன்னா அந்த அதிகாரியே பயப்படுவாங்க, அவருக்கே ஒரு சொல்லி தருவார். இதெல்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் அதிகாரி இல்லாமல் அரசாங்கம் நடத்த முடியாது. அவர்கள் தான் வேணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு, செக்ரட்டரிஸு, டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ், இவங்க எல்லாம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே தேவை. ஆனால் அது சரியா தவறா, முடிவு எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு தலைவன் முடிவு எடுக்கணும். அந்த இடத்துல விஜய் நான் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்பார். அதை கற்றுப்பார். அவர் வாலி மாதிரிங்க. அவர் உங்ககிட்ட இருக்கிற அதை அப்படியே ஒரு 50% இழுத்துருவார் உங்கள் பக்கம், அவர் பக்கம் இழுத்துருவார் உங்ககிட்ட இருந்து இருக்கிற அந்த சக்தியை. அதனால் விஜய் நான் ஒரு வாலி மாதிரி, வாலிக்கு ஒரு பவர் இருக்குமா, அதனால ராமரை பின்னாடி நின்று அவருக்கு அடித்து கொன்னாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? எழுத்தா மாதிரி நின்னா யாரோட இருந்தாலும் அவர் 50% அவர் சக்தி தம் பின்னாடி வந்துடும். அந்த மாதிரி விஜய்னா ஒரு வாலி மாதிரி அவர். அதனால் நிச்சயமாக அவர் முன்னாடி நிற்கிற அத்தனை பேரும் போய் கூட பேச வராது, உண்மையை தான் பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படியே அந்த சக்தியை ஃபுல்லாக இழுத்துட்டு அதை கிராஸ் பண்ணிக்கிட்டு என்ன வேணும் என்ன வேணான்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுப்பார் நான் 100% நம்புகிறேன். ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு எதிர்கட்சி வரிசையிலே உட்கார்ந்தது இல்லை. முதல்ல ஒரு சட்டமன்றத்துக்கு போறாரு, சட்டமன்றம் போட உடனே முதலமைச்சர் ஆயிடுறாரு. இவர் எங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்க போகுது அப்படின்ற அந்த விமர்சனத்துக்கு அவர் தான் இனிமேல் பதில் சொல்லணும். அது எப்படி பதில் சொல்லுவார்? லட்சத்தில் ஒருவன் கேள்விப்பட்டிருப்பீங்க, இவர் கோடியில் ஒருவன். சரியா? ஸோ கோடியில் ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு அதிசயம் அதிவீர என்ன சொல்லுவாங்க, ராஜயோகம் ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ராஜேந்திர சோழனுக்கு நடந்துச்சு, ராஜராஜ சோழனுக்கு நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் விஜயனாக்கு நடந்திருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அதற்கான உழைப்பு, அதற்கான விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தலைவன் என்பவன் முடிவெடுக்கிறதுல இருக்கான். இஸ் எ டெசிஷன் மேக்கர். தலைவன் இறங்கிலாம் போராடணும் ஓடணும்லாம் அவசியம் இல்லை. சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் கரெக்டான முடிவு எடுத்தான்னா அவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட முடிவை 2024 பிப்ரவரி 2 எடுத்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. யோசிக்கவே இல்லை, அந்த முடிவு கரெக்டாக இருந்துச்சு. ஒரு முறையும் அவருக்கு வந்த அந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், அவரை பற்றின தூற்றல்களாக இருக்கட்டும், இழிவு பேச்சுகளாக இருக்கட்டும், எதையுமே புறந்தள்ளிட்டு கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். தான் எதை நோக்கி பயணிக்கிறோன்றதுல தெளிவாக இருந்தார். அவர் எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாமே நம்ம விமர்சிச்சோமே தவிர அவர் சரியாக தான் எடுத்திருக்காருன்றதுக்கு இந்த வெற்றியை படிக்கலாக்குன்னு சொல்லுவாங்களே அந்த விஷயம் தான். இந்த வெற்றியே அவர் வந்து இது உதாரணமாக காமிச்சிருக்கு. ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எப்படி வரும்? எடுத்தோன்னே எல்லாருக்கும் 50 வருஷம் வந்து உட்கார முடியாது இல்லை, தொடர்ந்து 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 தானே வரும். ஸோ எடுக்கும்போதே அந்த பொறுப்பை கொடுத்துருக்கான்ற போது இன்னும் அதுக்கான அது தோணும், அதுவாக வரும். அது எல்லா கிரகங்களும் ஒன்றா கூடி வரும்போது அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி அவரை நோக்கி எல்லோருமே சேர்ந்து வந்துட்டு இருக்கு. நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம், அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறப்பான ஒரு தலைவன் கிடைச்சிட்டான்னு நம்புறேன். ஓகே, இப்போ வந்து கவர்மெண்ட் நடத்துறது ஒரு சாதாரண விஷயமா நான் பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி வரைக்கும் கடன் இருக்கு. இந்த கடனை ஈடுகட்டணும், கவர்மெண்ட்டையும் ரன் பண்ணணும், கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணும். இது எப்படி ஃபேஸ் பண்ண போகுது தாவேகா அரசு? இந்த வாட்டி ஸ்டாலின் டாக்ஸ் இல்லையே, விஜய் டாக்ஸ்னு எதுவும் இருக்காது, வாய்ப்பு இல்லை. போன ஆட்சியில தான் ஸ்டாலின் டாக்ஸ்னு எதுவும் இருந்துச்சாமா. இந்த ஆட்சியில் வந்து கண்டிப்பாக விஜய் டாக்ஸ்னு எதுவும் கிடையாது. ஸோ அதனால அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஓகே, கண்டிப்பாக அது வந்து 2வது நாளே நம்ம இதை உட்காந்து பெருசாலாம் பேசக்கூடாது, பேசவும் முடியாது. அவர் அழகா டைம் கேட்டுட்டாரு, 6 மாதம் கேட்டிருக்காரு. 6 மாதம் சொல்லு. ஓகே, இருந்தாலும் ஒரு 6 மாதம் ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி எனக்கு ஒரு டைம் கொடுங்க. ஹனிமூன் பீரியட்ன்றது 3 மாதம், 100 நாட்கள் தானே, 3 மாதம் தான். பட் எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு வெள்ளரிக்கை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அந்த வெள்ளரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறமாக என்ன மாதிரியான முடிவு எடுக்க முடியும்ன்றது சொல்லியிருக்கு, என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணுவோம். 2வது நாளே நம்ம இதுக்கு வந்து பெரிய வெள்ளரிக்கை கொடுக்குறன்றதே ஒரு போல்டான டிசிஷன். அது தட் கிவ்ஸ் த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் அ கவர்மெண்ட் அண்ட் அ ஹானஸ்ட் பர்சன். நான் அப்படிதான் பார்க்குறேன். ஒரு மனிதன் நேர்மையாக இருக்கிறதுக்கும் உண்மையாக இருக்கிறதுக்கும் இந்த வெள்ளரிக்கைன்னு ஒன்று இருக்குது. இதை தாண்டி
இந்த நேர்மை உண்மையை தாண்டி ஹீ இஸ் டீச்சிங் பாலிடிக்ஸ் டு பீப்புள். புரிஞ்சுக்குங்க, எத்தனை பேருக்கு தெரியும் இதை பற்றி? நாளைக்கு இந்த வெள்ளரிக்கை வரும்போது, ஓ இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ வருமானம் வருது, இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ நஷ்டமாகுது, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குன்னு கற்றுக்கும் போது அரசியல் வயப்படுகிறார்கள் அடுத்த தலைமுறையினர். அடுத்த தலைமுறையினருக்கு அரசியல் ஒரு கெட்ட வார்த்தை. அரசியல் வந்து என்னடா என்கிட்ட அரசியல் பண்ணுறியா அப்படின்னு சொன்னாங்கல்ல, நீ அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் அரசியல் சேவை செய்வேன் இன்ஸ்பயர் ஆகி உள்ள வருவாங்க. நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு, ஒரு ஸ்கூலில் போயிட்டு, ஒரு 100 பசங்க படிக்கிற இடத்துல நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க. ஒருத்தர் டாக்டரும்பா, டீச்சரும்பா, ஸ்போர்ட்ஸ் மேனும்பா, ஆர்எஸ்டஸும்பா, அதுவும்பா, இதுவும்பா, இன்ஜினியரும்பா, எல்லாமே சொல்லுவான். ஏன்னா ஒருத்தர் அரசியல்வாதின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அப்பா ஒரு பைத்தியக்காரன் சொன்னான், ஒரு காலத்துல அரசியல்வாதின்னு சொன்னா ஏன் அப்படி பேசுறது? இல்ல ஒரு பைத்தியக்காரன் சொன்னான், இந்த மாதிரி சின்ன வயசுல என்ன ஆகணும்னு கேட்பாங்கல்ல ஸ்கூல்ல, ஒன்று ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், இல்லைன்னா நான் அரசியல்வாதி ஆகணும்னு ஒரு பைத்தியக்காரன் சொன்னான். அந்த பைத்தியக்காரன் தான் உட்காந்து இங்கே பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நான் சொல்லியிருக்கேன், ஐ வாண்ட் டு பிகம் அ பொலிட்டீஷியன் ஆர் அ ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். 2வது நடந்திருக்கு. பட் இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர போறோன்றது தெரியல. இன்று வரை பேசி கொண்டிருக்கிறேன், பார்ப்போம் எதிர்காலம். வெற்றி. நான் சொல்ல வரேன், எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆனால் இன்று அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறும். ஸோ பல இளம் தலைமுறைகள் ஸ்கூல்ஸில் நீங்கள் கேட்கும்போது ஐ வாண்ட் டு பி அ பொலிட்டீஷியன் சொல்லுவாங்க, நான் ஒரு அரசியல்வாதி ஆக வேண்டும், நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த இன்ஸ்பிரேஷன் கம்ஸ் ஃப்ரம் த லீடர். தட் இஸ் விஜய்னா. அடுத்த தலைமுறைக்கு நான் சொன்னல, அப்போ இன்னைக்கு செய்கிற விஜய் நான் சிறப்பாக செய்கிறாருன்னா நாளைக்கு வரவும் இன்னும் எப்படி செய்வோம், அடுத்த தலைமுறை இன்னும் எப்படி செய்யும்? ஒரு 2 தலைமுறை யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாடு வந்து 5 சிங்கப்பூருக்கு சமமாக இருக்கும், 10 சுவிட்சர்லாண்டுக்கு சமமாக இருக்கும். இது நடக்கும். அதுதான் அந்த இன்ஸ்பிரேஷன். அதனால தான் அடுத்த தலைமுறைக்கான தலைவன் நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி தெரியல. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சிஎம் பார்த்துருக்கோம். வெஸ்டி சட்டையில் வருவாங்க, அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மல்ஸில் வருவாங்க. புதுசாக இருக்கேன் அந்த கோட் சூட் கலாச்சாரம், செம்மையாக இருக்கு. ஆனால் முன்னாடி சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, அதுதான் சொல்ல வரல, அது ஒரு ப்ரொஃபஷனலிசம். ஹீ ப்ரூவ்ஸ் தட் ஹீ இஸ் ப்ரொஃபஷனல், ஹீ வாண்ட்ஸ் டு பி ப்ரொஃபஷனல். புரியுதுங்களா? நீங்கள் ஃபாரினில் பார்த்துருப்பீங்க, ஆமாம், அவங்க ஏன் கோட் சூட் போட்டு வராங்க? ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்குது. ப்ரொஃபஷனல். ஒரு சிஇஓ ஏன் ஒரு செமினார் போறீங்க, ட்ரெஸ் கோடு வைப்பாங்க. கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் கோட்ல என்ன இருக்கும்? கோட் சூட்டில் வரணும், பிளேசர்ஸில் வரணுன்ற வரைக்கும் இருக்கும், இட்ஸ் ஃபார்மல்ஸில் வரணுன்ற இருக்கும். இட்ஸ் அ ப்ரொஃபஷனல். நாளைக்கு கூட வேட்டி சட்டையில் அவர் வரலாம், நாளைக்கு கூட அவர் சாதா பேண்ட் ஷர்ட்டில் வரலாம், அது அவரோட இஷ்டம் தான். ஆனால் ஹி ஷோஸ் தட் ஐம் அ ப்ரொஃபஷனலிஸ்ட். நான் அன்னைக்கு சொன்னார்ல முதல் நாள் எழுதும்போது, நான் அரசியலை ஒரு இதுவாக பார்க்கல, அது என்னோட வேட்கையாக எடுத்து நான் வேலை செய்து நிற்கேன். அது வந்து ஒரு வேலையாக நான் பார்க்கல, என் மனதார இந்த சமுதாயத்துக்கு செய்ய. தட் ஷோஸ் இஸ் ப்ரொஃபஷனலிசம். அதனால நல்ல விஷயம் தானே, பார்க்கும்போதே நமக்கு அது ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கு, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல, நல்ல விஷயமா பார்க்குறோம். 2வது அதை தாண்டி வந்து ஒரு மாற்றம் அப்படின்ற போது வழக்கமான ஒருத்தரை பார்க்கறதுல இன்னைக்கு நாளைக்கு இது என்ன கொண்டு போகும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன கலர் கோட் சூட்டில் வராரு, இல்லை இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ல வரப்போறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுது, ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுதுல. ஸோ சிஎம் நோக்கி கவனிக்கிறாங்க அப்படின்ற போது அவருக்கும் அது ஒரு பொறுப்பா இருக்கும். என்ன 4 பேர் 4 கோடி மக்கள் பார்க்குறாங்க, 10 கோடி 8 கோடி மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற போது நான் என்ன டெலிவரி பண்ண போறேன் அப்படின்ற போது அவருக்கும் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி கூடுதலாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைதல். இட்ஸ் எல்லாம் கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ் தானே. மக்களுக்காக இருக்காரு, மக்களுக்காக அவருக்காக மக்கள் இருக்காங்க, மக்களுக்காக அவர் இருக்காது. இது 2மே சேர்ந்து நடக்கிறது தானே. ஓகே, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, தாவேக்காக பல இடத்துல பல ஊடகங்கள்ல நீங்க பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க, யாருமே எதிர்பார்க்கல. நான் உண்மையாக சொல்றேன், இந்த வெற்றியை யாருமே எதிர்பார்க்கல. அதிகபட்சம் ஒரு 10 சீட்டோ 20 சீட்டோ வருவாங்கன்னாங்க. நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, இப்ப வந்து அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பல பேர் சொல்லியிருப்பாங்களே, அதை பத்தி கொஞ்சம் அது ஒரு மற்றதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஒரே ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. நாங்கள் தளபதி நடிக்கும் ஜனநாயகன் வரணும்னு ஆசைப்படுறோம், நீங்கள் முதலமைச்சர் நடிக்கும் ஜனநாயகன் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நாங்கள் ரெடின்னு சொன்னோம். அது உண்மையாக நடந்துடுச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஊடகத்தில் கூட அந்த ஆசிரியரே சொன்னார், காமேஷ் அதை நான் மறக்கவே மாட்டேன், நீங்கள் சொன்னீங்க அது உண்மையாயிடுச்சு அப்படின்ட்டுன்னு. இது ஒரு 12 வருஷ உழைப்பு பிரதர், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஒரு தலைமுறைக்காகவே நாங்கள் உழைச்சிருக்கோம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 14 வருஷம் ஒரு தலைமுறை, அதில் 12 வருஷம் ஆல்மோஸ்ட் எங்களோட 2017 ஆரம்பித்தோம், 15 ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 2015 ஆரம்பிச்சிட்டோம். 2015 எங்களோட போராட்டம் தொடர்ந்து இந்த 2 திராவிட ஊழல் அரசியல் இல்லாத ஒரு தமிழகம் வேணும்னு நினச்சிட்டு நாங்கள் போராடாத இடமே கிடையாது. ரஜினி சாரை பார்த்தோம், கமல் சாரை பார்த்தோம், எல்லா இடத்துக்குமே போனோம் வந்தோம். ஆனால் எங்கள் இதில் ஓகே ரஜினி சார் கூப்பிட்டு பேசினார், வரல, போயிடுச்சு. அதுக்கப்புறம் கமல்லாம் வந்து அந்த வராண்டாவே தாண்ட விடலை, அங்கேயே நின்று அங்கேயே பேசி அமுச்சு விட்ருவாங்க அவங்க எங்களை. ஆனால் பொதுச்செயலர் புசி ஆனந்த்
2021 அக்டோபர் 24 இந்த டைம் 7 மணி நல்லா ஞாபகம் இருக்குது. பாண்டிச்சேரியில் போய் பார்க்கும்போது மதித்து உட்காந்து பேசினார். நாங்களாம் ஒன்றுமே இல்லை, ஏதோ ஜல்லிக்கட்டுலேருந்து ஆரம்பித்தோம், ஒரு கட்சின்னு வச்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் நீங்கள் என்னப்பா ஓட்டு வாங்கினா கூட சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு ரொம்ப சொற்ப ஓட்டுகள் தான். அது சொற்ப ஓட்டாக இருந்தாலும் அது வந்து உண்மையான ஓட்டு, மக்கள் ஒரு மாற்றத்துக்கான மதிச்சு கொடுத்த ஓட்டு. அவங்கள நான் இழிவுபடுத்துறதுக்காக சொல்ல வரேன். அப்படி தானே பார்ப்பாங்க இந்த என் பாயிண்ட்டு. ஸோ இன்றைக்கி அந்த வாக்குகள் தானே பேசப்படுது. சினிமாவில் நடிக்கிற மாட்டேன்னா அதுக்கப்புறம் எங்களையும் மதித்து நாங்கள் சொன்னதையும் கேட்டு, அதுக்காக நாங்கள் சொன்னதை வச்சு தான் அவர் இப்படி வந்ததை நான் சொல்ல கேட்குற அளவுக்கு கேட்குறாங்களா அந்த அந்த அளவில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பொதுச் செயலாளர் கூப்பிட்டு கேட்குறாருன்ற போது அந்த பண்பை நான் சொல்கிறேன். சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த சிறு துரும்பா இருந்தால் கூட அதை உணர்ந்து கேட்டான் அண்ணனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அந்த 12 வருஷம் எங்களோட போராட்டம் எங்களால் முடியல, ஆனால் ஒரு தலைவனால் முடியும், அது விஜயண்ணாவால் முடியும், நாங்கள் நம்பி போய் நின்னோம். அந்த நம்பிக்கைக்கு அவங்க வந்து ஊக்குவிச்சாங்கல்ல, அது மூலமாக நடந்தது தான். ஏன்னா நான் தமிழகம் ஃபுல்லாக சுற்றி வந்திருக்கேன். 2 பேரால் தான் இந்த மாற்றத்தை கொடுக்க முடியும். இந்த திமுக அதிமுக இல்லாத ஒரு அரசு அப்படின்னா அது ஒன்று திருமாவளவன் அண்ணன், இன்னொன்று விஜய்னா. திருமாவளவன்கிட்ட போய் பேசினேன், பட் எடுபடலை. அவர் வேற ஒரு அவர் ஐடியாலஜி வேற இருந்துச்சு, அவர் வேற மாதிரி பயணிச்சுட்டு இருந்தார். அப்புறம் தான் விஜய்நாட்டை போனோம். ஏன்னா நான் போன ஊரில் கிராமங்கள் குக்கிராமங்களெல்லாம் பார்த்துருக்கேன். 2 பேர் போர்டு இருக்கும், ஒன்று திருமாவளவன் போர்டு இருக்கும், ஒன்று விஜய்னா போர்டு இருக்கும். அப்போ இந்த மாற்றம் இவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும், என்னால் கொடுக்க முடியுமா எனக்கு தெரியல. ஏன்னா 30 வருஷம் ஆகும்னா, ஏன்னா விஜய்னா இந்த மாற்றத்தை கொடுக்க 35 வருஷம் போராடி இருக்கார் சினிமாவில். 32 வருஷம் போராட்டத்துக்கு தான் இன்னைக்கு இந்த இது அதை அப்படியே சினிமாலேருந்து அது அப்படியே அரசியலுக்கு மாறி இருக்கு. அப்போ நான் 32 வருஷம் போராட்டம் நான் ரெடி. அது வரைக்கும் தமிழ்நாடு இருக்குமான்னு தெரியாது இந்த 2 கட்சி இருந்துச்சுன்னா. ஏன்னா நீர் வளம், நில வளம், மண் வளம், மர வளம் எல்லாம் போயிடுச்சு. போன ஆட்சியில் மனித வளமே போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாட்டி அதான் கிட்னி திருட்டு, அதுதானே மனித வளம். கிட்னி முறைகேடு, அதே கிட்னி முறைகேடு இல்லை. இந்த வாட்டி நாங்கள் கிட்னி திருட்டுன்னு தைரியமாக சொல்லுவோம். இந்த வாட்டி கேஸ்லாம் போட்டேன், ஜெயிலெல்லாம் போட முடியாது, ஆட்சி எங்களோடது, நாங்கள் பார்த்துக்கிறோம். அதனால பொய் கேஸோ இல்லாட்டி வந்து ஊடகங்கள் இப்படி பேசிக்கிறான்னு குண்டாஸ்லாம் என்ன போட முடியாது. ஆனால் ஆட்சி இப்போ மாறிடுச்சு. இந்த ஆட்சி வந்து நேர்மையான ஆட்சி, தூய ஆட்சி, தெளிவாக பேசக்கூடிய ஆட்சி, தவறை சுற்றி காட்டக்கூடிய ஆட்சி. அதனால வந்து அப்படி காமிச்சா கூட அதை ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கக்கூடிய ஆட்சி. அதற்கு வந்து சர்வாதிகார தன்மை இருக்காது. மனிதாபிமானம் உள்ள, மனித நேயம் உள்ள ஒரு அன்பான ஆட்சி. அதனால விஜய் நான் நாளைக்கு தப்பே ஒன்று பண்ணாலும், ஆனால் இது தப்புனான்னு நான் சொன்னேன்னா அப்படியா தம்பி சேர்றா பார்த்துக்கலாம்டா மாற்றிக்கலாம்டான்னு சொல்வாரே தவிர என்னை தூக்கி குண்டாஸ்ல உள்ளெல்லாம் போட மாட்டார். அவர் காது குத்து லிசன் பண்ற அந்த குவாலிட்டி இருக்குன்னு நான் சொன்னேன். வாலின்ட்டன்ல நீங்களும் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கீங்க அவர்கிட்ட. ஆமா, நீங்க 1 மணி நேரம் பேசினாலும் உட்காந்து கேட்டுனே இருப்பாரு. அப்படியே ரியாக்டே பண்ண மாட்டாரு, மொத்தத்தையும் அப்படியே வாங்கிப்பாரு. அதுக்கு அவருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துப்பாரு. அவர் ஒரு அன்னப்பறவை மாதிரி. நிறைய குவாலிட்டிஸ் அவர்கிட்ட இருக்கு. அடுத்த நான் தான் சொல்றேன்ல, நான் யோசிச்சேன், மாஸ்டர் படம் வரைக்கும் தான் இவருக்கு வாக்கே அளிச்சிருக்காங்க. அதுவே 108 சீட்டு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்த லியோ, அப்புறம் வந்த கோட்டு, வரல வாரிசு, லியோ, கோட்டெல்லாம் வந்துருது. இன்னும் அவனுங்களாம் ஓட்டே போடலையடா. அதெல்லாம் போட்டோன்னா மனுஷன் 20 வருஷம் அசிச்சிக்க முடியாதுங்கிறல நம்ம இவரு விவேக். அந்த மாதிரி அடுத்த 10 வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் அண்ணனை வந்து அசுக்க முடியாது போல இருக்கு. இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பரப்புரைக்கே 108 சீட்டை கொடுத்துட்டாங்க. இன்னும் பல இடத்துக்கு அவர் போக முடியல, அந்த அனுமதி கொடுத்துருந்தா எங்கேயோ போயிருக்கும் போலியே. பிரதர், என்ன வரணும் இருக்கோ அது யாரும் தடுக்க முடியாது. நீங்க இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் பார்த்து 2500 ரூபா கேஸ் அது இதெல்லாம் சொன்னாரு, இதுக்காக மக்கள் வாக்களிச்சா நினைச்சீங்க? விஜய் நான் ஒரு எமோஷனலுங்க. எல்லார் வீட்லயும் நான் வந்து ஒரு எமோஷன். என் வீட்டு தம்பி, என் வீட்டு அண்ணன், என் வீட்டு மாமன், எங்க விஜய் அண்ணா, எங்க விஜய் தம்பி அப்படின்ற ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு தங்கையாக, யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கிற ஒரு மனுஷன், குடும்பத்தில் ஒருத்தர். அதனால அந்த தேர்தல் வாக்குறுதிலாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க நாளைக்கு ஒரு வேலை, சும்மா ஒரு உதாரணத்துக்கு நீ கேட்டதுக்காக சொல்றேன், பண்ணலன்னா கூட பரவாயில்ல, என் அண்ணன் எங்களை எப்படி பார்த்து பாரு எங்களுக்கு தெரியும், கொடுக்காட்டி பரவாயில்லன்ற இந்த மைண்ட் செட்ல இருக்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அதான் சொன்னேன், இஸ் an எமோஷன். அவர் ஒரு கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கையான ஒரு மனிதன். என் வீட்டு அண்ணன், ஒரு தங்கச்சி என் அண்ணன் என்னை எப்படி பார்த்துப்பாருன்னு நினைக்கிறாரோ அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரை பார்க்குறாங்க. அதனால அவருலாம் ஒரு ஓவர் மிகையா இருக்கும். பட் கிட்டத்தட்ட வந்து ஒரு ராயல் கல்ட்டு, டெமி காடுன்னே சொல்லலாம். அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார். இதை நான் சொல்லக்கூடாது, ஒரு சக மனிதனை வந்து அந்த ரேஞ்சில் வச்சு பேசக்கூடாது. பட் அதுதான் உண்மையாக நடந்திருக்கு. எதுவுமே கண்ணுக்கு தெரியல. மக்கள் வேட்பாளர் கூட யாருன்னு தெரியாது. விஜய் விசில் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மட்டும்தான் ஓட்டு. நான் கண் கூட பார்த்தேன். நான் அதை தான் நான் கேட்கணும்னு வரேன். என்னன்னா, இவருக்கு வந்து சிட்டியில வந்து இவருக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
பார்த்தா கிராமத்துல எல்லாம் ஜெயிச்சிருக்காருண்ணே. என்னால நம்ப முடியலண்ணே. கிராமத்துல போய் விஜய் இருக்காருன்னு சொன்னா என்னால நம்ப முடியலண்ணே. அப்ப இவ்வளவு நாள் இந்த ஊடகங்களும் இவ்வளவு நாள் அந்த ஊடக வாயர்களும் ஏன் அந்த வார்த்தையை விட்டுட்டீங்க? ஏன் அந்த வார்த்தையை விட்டுட்டீங்க? வாடகைன்ற வார்த்தை சொல்ல வந்தீங்க. பரவாயில்ல, ஊடக வாடகை வாயர்களுமா, சரி வச்சுக்குப்போம். அவர்களும் எவ்வளவு பொய் சொல்லி எப்படி ஒரு தப்பான நரேஷன் செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒட்டுமொத்த பெண்கள், ஒட்டுமொத்த மக்கள் இவருக்கு வாக்களிச்சிருக்காங்கன்றத தெளிவா காட்டுது. அப்ப ஏன் வந்து உடனே மெஜாரிட்டி வரலன்னு கேட்கலாம். ஒரு சிஸ்டம், இட் வில் டேக் அ டைம். இன்னைக்கு 108, அடுத்த வாட்டி 180 மாறும், கண்டிப்பாக மாறும் அடுத்த எலெக்ஷன். 35% சாதாரண விஷயம். டவுட்டே கிடையாது. புரிஞ்சுதா? எம்ஜிஆரே 30% தான் வாங்கியிருக்காரு. எம்ஜிஆருக்கு ஒரு படி மேலேயே போயிட்டார், 37% வாங்கிட்டாரு. ஆட்சியை அமைச்சிட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியுமா, எம்ஜிஆரோட இது தெரியுமா உங்களுக்கு வரலாறு, அது அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10 வருஷம் வந்து இதுல இருந்தாரு, திமுக இருந்தாரு, அதுக்கு முன்னாடி திக இருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்தாரு, பொருளாளரா இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு, இவர் என்னவா இருந்தாரு, வீட்டுல தூங்குற பனையூர் பண்ணையாருன்னு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எங்க அவங்க எல்லாம் தேடிட்டு இருக்கோம், யாருமே கண்ணில் படல. சரி பொறுமையா ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, உங்களை அப்புறம் நாங்க வச்சு செய்யறோம்னு வெயிட்டிங்ல இருக்கோம். முக்கியமாக இது ஒரு சாதாரண, நான் இன்னைக்கு கொடுக்குற 6வது இன்டர்வியூ. புரியுது. நீ நான் கொடுக்குற 6வது இன்டர்வியூ கொஞ்சம் தொண்டை இதுவாயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு. இந்த 2 அரசியல்வாதிகளுக்கும் சரியான சவுக்கடி கொடுத்துருக்காரு மக்கள் மூலமா. என்னன்னா, பணத்தால நான் என்ன வேணாலும் செய்ய முடியுன்ற ஒரு பணத்திமிர்ல இருந்த இந்த திராவிட அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஜனநாயகத்துல எப்படி இருக்க முடியும் மக்கள்கிட்ட. நீங்க ஏன்னா நான் எவ்வளவு வேணாலும் கொள்ளடிப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், எவனை வேணாலும் தூக்கி உள்ள வைப்பேன், யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்வேன், என்ன எவனும் கேட்க முடியாது. எலெக்ஷனுக்கு 4 நாள் முன்னாடி தூக்கி ஒரு 1000 ரூபாயை போட்டோன்னா பொத்திக்கிட்டு இதுங்களாம் எனக்கு ஓட்டு போட்டு போகும் அப்படின்னு ஒரு அடிமை சாசனம் மாதிரி பார்த்துருந்த இந்த மக்கள் இவங்களுக்கு சவுக்கல் அடி கொடுத்துருக்காங்க இந்த ஊழல் திராவிட அரசியலுக்கு. இன்னைக்கு இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எவனுமே காசு கொடுக்க மாட்டான் எந்த எலெக்ஷனுக்கும். 30 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ் எம்எல்ஏ. இன்னைக்கு அவர் எம்எல்ஏ கிடையாது. 30 கோடி அவர் தொகுதியில, தெரியும்ல, 30 கோடி. அவர் வந்து பல தடவை ஜெயிச்சிருக்காரு, இந்த மாதிரி தோத்துட்டாரு. 30 கோடி செலவு பண்ணியிருக்காரு. அவரை எதிர்த்து நின்ன தாவேக்காவோட ஒரு வேட்பாளர் வெறும் 30 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்காரு. ஜெயிச்சவங்க உட்காந்துருக்காங்க, டெபாசிட் இழக்க வச்சிருக்காங்க அந்த பையன். அவரை டெபாசிட் இழந்திருக்காரு. 30 கோடி செலவு பண்ணுவார். அப்போ சம்பாதிச்ச மொத்த காசும் போச்சு. அது எவ்வளவு சம்பாதிச்சா எனக்கு தெரியாது. 3000 கோடி செலவு பண்ணது போச்சு. 30 கோடி சாதாரண விஷயம். அப்போ வாட் எவர் இட் இஸ், நான் அந்த பணத்தை பார்க்கல, மக்களோட மாற்றத்தை பார்க்கிறேன். என் இளைஞர் படை பெருமையா இருக்கு. தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு சொல்லிக்க, ஏன் இளைஞர்கள் இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கான். அதுக்கு முதல் காரணம் என்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டுல அந்த இளைஞர்கள் உட்கார்ந்து இதை வாங்கி கொடுத்தாங்களோ, நம்மளோட கலாச்சாரத்தை மீட்டு கொடுத்தாங்களோ, அப்போ நான் தமிழ்நாடு இளைஞர் கட்சின்னு அந்த இளைஞர்களுக்காக தான் அந்த பேரை வச்சோம். நாங்க அவங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை, அவன் இன்னைக்கு என் நாட்டையுமே திருப்பி மீட்டு எடுத்து கொடுத்துருக்கான். அந்த இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அஃப்கோர்ஸ் தாய் குளங்கள் இருக்கு, குட்டீஸ் இருக்கு, அதெல்லாம் டவுட்டே இல்லை. பட் இருந்தாலும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, பல வருஷங்களாக போராடின கழக தோழர்கள், தொண்டர்கள் எல்லாருமே இருக்காங்க. நாங்கெல்லாம் ஒரு சின்ன விதை தான், பெருசாலாம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த இளைஞர் கூட்டத்துக்கு என்னைக்குமே தமிழன் ஒரு முன்னோடி. இந்த தமிழ்நாட்டில் நடந்த இந்த புரட்சி ஒரு மாநிலத்திலையும் விரைவில் நடக்கும். இந்தியா ஒரு வல்லரசாக, இளைஞர்களின் அரசாக மாறும் நான் நம்பிக்கையோட சொல்றேன். அதுக்கான விதை இங்கேருந்து போட்டிருக்காங்கன்றீங்க. இன்னைக்குமே தமிழன் முன்னோடி. நீங்க பாருங்க, அந்த மேப்பே பாருங்க, தமிழ்நாடு தான் கீழே, நம்ம தான் ரூட், நம்ம தான் ஸ்டெம்மு, நம்ம கிட்டே தான் வளருது. தமிழ்நாடு சிறப்பு, நான் வளர்ற சொல்றேன், தமிழ்நாடு நல்லா இருந்தா இந்தியாவே நல்லா இருக்கும். வரும் மாற்றம் நிச்சயமாக இருக்கு. இந்த இளைஞர் விஜய் அண்ணான்ற ஒரு இளைஞனோட புரட்சி காஷ்மீர் வரைக்கும் போய் சேரும். நிச்சயமாக இது போல் இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் வருவாங்க. தமிழ்நாடு போல் இந்தியாவுமே ஒரு இளைஞர்கள், ஏன்னா இந்தியா இஸ் கோயிங் டு பி தி யங்கஸ்ட் கண்ட்ரி. இந்தியா இஸ் த யங்கஸ்ட் கண்ட்ரி. அடுத்த 20-30 வருஷத்துக்கு இந்தியா தான் யங்கஸ்ட் கண்ட்ரி. அது மாற்றமே முடியாது. அந்த இளைஞர்கள் அனைவரும் ஒரு மாநிலத்திலையும் கொண்டு போய் இந்த புரட்சியை செய்வாங்க. தமிழ்நாட்டில் செஞ்சது போல நிச்சயமாக ஒரு மாபெரும் புரட்சி நடக்கும். இந்தியா மாபெரும் வல்லரசு நாடாக, எல்லோருக்கும் மிகப்பெரிய நாடாக உலகத்தில் இருக்கும் நான் நம்புறேன். அந்த இளைஞர் புரட்சி ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டில ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நீங்க நிறைய இன்னொரு கேள்வி கேட்கறேன். நீங்க இளைஞர்களை பத்தி இவ்வளவு சொல்றீங்க. ஐடி கம்பெனியை கொண்டு வந்ததே இந்த கட்சி தான்றவரு ஒரு சமீபத்தில் ஊடகத்துல பேசிட்டு இருந்தாரு. பாவம், அவங்களாம் சோற திங்கிறீங்களா இல்லையான்லாம் கேட்டாரு. அவங்களுக்கு சின்னதா ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்லுங்க. இல்லைங்க, இது நம்ம யாரையுமே விமர்சிக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. இன்னைக்கு தலைவன் எவ்வழியோ மக்கள் எவ்வழி. தலைவன் நேர்மையா தான் மக்கள் நேர்மையா இருப்பான். ஆட்டை நீ எந்த பக்கம் ஓட்டுறியோ அந்த பக்கம் தானே ஓடும். என்ன தலைவன், அரசாங்கம் எப்படி இருக்கு? ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு இதுல முடிக்கிறேன். ஒரு போலீஸ்காரன் 50 ரூபா லஞ்சம் வாங்குறான், கான்ஸ்டபிள் வந்து ஒரு 50 ரூபா லஞ்சம் வாங்குறான்னு திட்டுறீங்க. முதல்ல நம்மளே தப்பு பண்ணியிருக்கோம். அந்த தப்பை தாண்டி ஒரு 50 ரூபா லஞ்சம் வாங்குறான்னு சொல்றீங்க. நான் தப்பு பண்ணலாம், லஞ்சம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் ஸ்டில் அதை விட்டுருவோம்.
அவன் ஏன் 50 ரூபா லஞ்சம் வாங்குறான்? ஏன்னா அவன் 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு அந்த பிசி ஆகியிருக்கான். அவன் ஏன்டா 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தான்? யாரு கொடுத்தானா? அவன் ஏசி கொடுத்துருக்கான். ஏசி ஏன்டா 5 லட்ச ரூபா அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கினேன்னு கேட்டா, நான் 50 லட்சம் வந்து ஐஜிக்கு கொடுத்தேன்றான். ஐஜி கிட்ட ஏன்டா நீ 50 லட்சம் வாங்கிட்டவனா? அவன் 5 கோடி வாங்கியிருக்கேன்றான். அவங்ககிட்ட ஏன்டா நீ 5 கோடி கொடுத்த? யாரு கொடுத்தானா? நான் டிஜிபி கொடுத்தேன்றான். டிஜிபி கிட்ட போயிட்டு நீ ஏன்டா 5 கோடி அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கின அப்படின்னு கேட்டா, நான் 50 கோடி கொடுத்தேனே மினிஸ்டருக்குன்றான். மினிஸ்டர்கிட்ட போய் ஏன் கேட்டேன், நான் எனக்கு மேல இருக்கிற ஒரு தலைவனுக்கு முதலமைச்சருக்கு நான் 500 கோடி கொடுத்தேனேன்றான். அப்ப எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அப்ப அங்க இருக்கிற தலைவன் அந்த 500 கோடி வாங்கலைன்னா இவன் 50 கோடி வாங்க மாட்டான். அவன் 50 கோடி வாங்கினா இவன் 5 கோடி வாங்க மாட்டான். இவன் 5 கோடி வாங்கினா இவன் 50 லட்சம் வாங்க மாட்டான். இவன் 50 லட்சம் வாங்கினா இவன் 5 லட்சம் வாங்க மாட்டான். இவன் 5 லட்சம் வாங்கினா இவன் 50 ரூபா வாங்க மாட்டான். சிஸ்டம் கிளியர். ஸோ அங்கே பியூரிஃபையாக இங்கே அங்கேயே முடிஞ்சு போயிருது எல்லாமே. அப்போ இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா ஒரு சிறப்பான, நேர்மையான, டிரான்ஸ்பரண்டான, ஹானஸ்ட் தலைவன் வேணும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக நிச்சயமா விஜய் நான் இருப்பார் நான் நம்புறேன். ஓகேண்ணா, பல விஷயம் பேசணும். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றிண்ணா. தேங்க்யூ பிரதர்.